அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி பெங்களூர் அகரா ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ராமர் திருக்கோயில் தான் பார்க்க போகிறோம். நம்ம எங்கள் பக்கத்துலேயே பார்த்துட்டுக்கூடிய 102 அடி உயர ஆஞ்சநேயர், அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் திருக்கோயிலில் நம்மளோட ஸ்ரீபக்தி சேனல்லே நம்ம எடுத்து போட்டிருக்கோம். அந்த கோயிலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக அந்த கோயிலையும் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ராமர் திருக்கோயில் தான். இங்கே கூடயே லக்ஷ்மணர் சீதாதேவி இருக்காங்க. அவங்களுடைய ருக்மிணி சத்தியபாமா சமேத கிருஷ்ணர் இருக்கார். அதே சமயத்தில் பக்த ஹனுமானும் இருக்கார் இந்த கோயிலில். இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கோயிலோடைய கொடிமரம் பார்த்துட்ருக்கோம். கொடிமரத்துலேயே சங்கு சக்கரம் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் திருநாமமும் இருக்குது. ஆஞ்சநேயருடைய சிலையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுமே ஒரு 100 வருடத்துக்கு மேலே பழமையான கோயில். இந்த அக்ரா ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 கோயிலுக்கு மேலே இந்த இடத்துலேயே இருக்குது. நம்ம இங்கே வந்தோடனே எல்லா சுவாமிகளும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணலாம். இந்த கோவில் நுழைவாயிலே 2 பக்கமும் ஆஞ்சநேயரும் கருடனுடைய சிலையும் அமைச்சிருக்காங்க. நடுவில் ராமர் சீதா லட்சுமணனோட நின்றுருக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு காட்சியும் இந்த சுதைச்சிற்பமாக அமைச்சிருக்காங்க. அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இங்கேயும் நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலேருந்து ராமருடைய சிலை ஊர்வலமாக திங்கட்கிழமை அன்னைக்கு கொண்டு போக போகிறாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பான தகவலாக இங்கே இருக்குது. கோவிலுடைய ஸ்தல மரம் பார்க்குறோம். ஸ்தல மரம் இங்கே வில்வ மரமாக அமைஞ்சிருக்கு. விஷ்ணுவோட 7வது அவதாரம் தான் ஸ்ரீராமருடைய அவதாரம். தீமைகளை அழித்து தர்ம நெறிகளையும் ஒழுக்கங்களையும் பக்தியும் நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்பட்டதே ஸ்ரீராம அவதாரம் ஆகும். இந்த கோயிலில் ஸ்ரீராமர் பார்த்தோன்னா நின்ற கோலத்தில் கையில் கோதண்டத்தோடு நின்றுட்டுருக்காரு. பக்கத்துலேயே சீதா தேவியும் லக்ஷ்மண பெருமாளும் இருக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு திருக்காட்சி தான் இந்த கோயிலில் நம்ம பார்ப்போம். ராமருக்கு பக்கத்துலேயே தனி சன்னதியிலே கிருஷ்ணர் ருக்மிணி சமேதராக இருக்கக்கூடிய அழகான ஒரு சன்னதின்னு தான் நம்ம பார்ப்போம். ராமர் சன்னதிக்கு பக்கத்துலேயே பக்த ஆஞ்சநேயர் இருக்கார். ராமநாமத்தின் மகிமை என்னவென்று உலகத்திற்கு எடுத்து கூறுவதற்காகவே அவதாரம் எடுத்தவர் தான் ஆஞ்சநேயர். ராமநாமம் எங்கெல்லாம் ஒழிச்சிட்ருக்கோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் பரிபூர்ணமாக நின்றுட்டுருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அயோத்தியாவில் 22ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை ராமருடைய கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அந்த கும்பாபிஷேகம் ஸ்பெஷலாக தான் நம்ம பெங்களூர் இருக்கக்கூடிய இந்த ராமர் கோயிலும் போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ஸ்ரீபக்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஸ்ரீராம்.